ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு எந்த மாதிரி படத்தை பார்க்க போறோம் அப்படின்னா, மனுஷங்க மூளையில் ஏற்படுற குறைபாடுனால மனுஷங்களால வேகமாக சிந்திக்க முடியாது. அவங்களுடைய சிந்திக்கிற திறனை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க. இது நேரடியாக மனுஷங்க மேலே டெஸ்ட் பண்ண முடியாதுல, அதனால ஏப்ஸ் இனமான குரங்குகள் மேலே டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இதனால குரங்குகளும் ஆறு உள்ள மனுஷங்க மாதிரி யோசிக்க தொடங்குச்சுன்னா அது என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொன்ன படம் தான் ரைஸ் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஸ்டார்டிங்லேயே அடர்ந்த காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டில் ஏப்ஸ் இனமான குரங்குகளை பிடிக்கிறதுக்கு வேட்டைக்காரங்க வந்திருப்பாங்க. குரங்குகள் பார்த்து இவங்களும் ஒரு பக்கமா துரத்திட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பயந்து அந்த குரங்குகளும் இன்னொரு திசை நோக்கி ஓட இவங்கெல்லாம் செஞ்சு வச்சிருந்த ட்ராப்ல கொஞ்சம் குரங்குகள் மாட்டிடுது. இந்த குரங்குகளும் வண்டியில ஏற்றி லேப்ல ரிசர்ச் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிருப்பாங்க. எல்லா குரங்குகள் மேலேயும் மருந்து சேர்த்து டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அப்போ ரைட்டைஸ் அப்படிங்கிற ஒரு பெண் குரங்குக்கு மருந்தை கொடுத்து லோக்கஸ் டவர் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனை கொடுத்து சால்வ் பண்ண சொல்றாங்க. அந்த குரங்கும் இந்த செம்ம வேகமாக சால்வ் பண்ண ஆரம்பிக்குது. இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்த பிராங்க்லின் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இங்க பாரு, இது எவ்வளோ வேகமாக சால்வ் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் மாற்று மருந்து வேலை செஞ்சிருச்சு அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் அவருடைய ஓனரான ஸ்டீவ் அப்படிங்கிறவரை பார்க்க போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் இந்த மாற்று மருந்து வேலை செஞ்சிருச்சு, இதை மனுஷங்க மேலே டெஸ்ட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவரும் வந்துட்டு இதுக்கு நான் அனுமதி கொடுத்தா மட்டும் போதாது, நம்ம மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற போர்டும் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு ஒரு வாய்ப்பு கூட நானும் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அவரும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் போர்டு மூலம் நின்று இதை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. இந்த குரங்கு மேலே தான் அந்த மருந்தை நாங்கள் டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். மருந்தை கொடுத்ததுக்கப்புறம் அதோட அறிவாற்றல் செயல்திறனும் பல மடங்கு சிந்திக்க ஆரம்பிச்சது. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த குரங்குக்கு ஒரு ஈக்குவேஷனை கொடுத்தோம். அந்த குரங்கும் இந்த ஈக்குவேஷனை வேகமாகவே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது இதை மனுஷங்க மேலே டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய அனுமதி தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த குரங்கு வேற ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போய் இதெல்லாம் செஞ்சு காட்ட வைக்கணும் அப்படின்ட்டு அந்த குரங்கு கூட்டிட்டு போகிறதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் வந்திருப்பாரு. அவர் அதை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு கதவை திறக்கும்போது அப்போ அந்த குரங்கு வேற செம காண்டில் இருந்திருக்க மாட்டேங்குது. அவருடைய கையை பிடிச்சி ஆட்டில் அவருக்கு ஷோல்டர் பெயினும் வந்துருச்சு. அப்போ பிராங்க்லின் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்துட்டு இதை பிடிச்சாகணும் அப்படின்ட்டு அதுக்கிட்ட அப்படி நைஸாக பேசிட்டு கதவை திறக்க ஆரம்பிக்கிறாரு. கதவை திறந்தோன்னா அங்கிருந்து ரொம்பவே கோவத்தோட வெளியே வந்து அங்கிருந்து எப்படியே தப்பிச்சு போக ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த குரங்கு பற்றி பேசிட்டு இருக்காரு. நாங்கள் அந்த மருந்து கொடுத்த கொஞ்ச நேரத்தில் எல்லா குரங்களுடைய கண்களும் பச்சை நேரத்தில் மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தப்பிச்சு போன அந்த குரங்கு ஸ்க்ரீனை பத்துக்கிட்டு வந்து அந்த மீட்டிங் நடந்துட்டு இருந்த இடத்த வந்து விழுந்து ரொம்பவே கத்திட்டு இருக்க. இதை பார்த்து ஒரு செக்யூரிட்டி யாராவது கடிச்சிட போகுது அப்படின்ட்டு அந்த குரங்கை பார்த்து ஷூட் பண்ணிடுறாரு. இதனால அந்த குரங்கு இறந்து போயிடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோவை நான் கண்டுபிடிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுடா அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டத்தோட பார்த்துட்டு இருக்கேன். இதை பார்த்த போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு இந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து அவங்க ஓனர் ரொம்பவே கோவத்தோட அந்த லேப்லேருந்து வெளியே போயிட்டு இருக்காரு. இப்போ ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் அவரை கூப்பிட்டு நாங்கள் இப்போ தான் அதுங்களோட நெருங்கி பழகவே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவர் வந்துட்டு நான் என்ன பிராணிகளே வளர்த்திட்டு இருக்கேன், அதுங்களோட நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க, சீக்கிரமாக அதை விசவசி போட்டு கொள்ற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ ஃப்ராங்க்லினும் ஒரு குட்டி குரங்கு எடுத்துட்டு வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்து இந்த குரங்கை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. இதுக்கு முன்னாடி சுட்டு பண்ணாங்களே அந்த குரங்கு வேற பிரெக்னெண்ட்டாக வேற இருந்திருக்கு. அதாவது குட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் அதை பாதுகாக்கிறதுக்காக ரொம்பவே கோவப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. அதுக்கு ஃப்ராங்க்லினும் நம்மளுடைய மருந்துனால இது இப்படி பண்ணல அப்படின்னு சொல்றாரு. இவருடைய ஓனர் இந்த குரங்கெல்லாம் கொலை சொல்லி இருப்பார்ல, ஃப்ராங்க்லினுக்கு இந்த குரங்கெல்லாம் கொல்றதுக்கு மனசே வராது. ஃப்ராங்க்லினும் ஒரு குட்டி குரங்கு எடுத்து நம்ம ஹீரோ கையில கொடுத்துட்றாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் என்னால இதில் கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஃப்ராங்க்லினும் ஒரு ஊசி எடுத்து வச்சுட்டு இதை நீ கொண்டுரு இல்லைன்னா காப்பாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த குரங்கு வீட்டுக்கு கொண்டு போறாரு. நம்ம ஹீரோவுக்கு அப்பா மட்டும்தான் இருக்கிறாரு. அவரும் ஒரு டிசீஸால ரொம்பவே பாதிப்படைஞ்சிருப்பாரு. நம்ம ஹீரோ அந்த குரங்கு எடுத்துட்டு போய் அவங்க அப்பா கிட்ட ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. இதை பார்த்து அவங்க அப்பா ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவோட அப்பா அந்த குரங்குக்கு ஃபீடிங் பாட்டில் பால் கொடுக்கல அப்படின்னு கிட்ட கொண்டு போறாரு. அப்போ அந்த ஃபீடிங் பாட்டில் பிடிங்க அந்த குட்டி குரங்கு அதுவே குடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு தெரியுது இந்த குட்டி அவங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அந்த மருந்து இந்த குட்டிக்கும் போயிருக்குது அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த குட்டிக்கும் சீசர் அப்படின்னு பேரை வைக்கிறாங்க. சீசரும் 18 மாசத்துலேயே 24 வார்த்தைகளை செய்கை மூலயமா கற்றுருக்கோம். லோக்கஸ் டவர் அப்படிங்கிற ஈக்குவேஷனை வெறும் 15 மூலையும் முடிச்சிருக்கோம். சீசரும் ரொம்ப நல்லாவே செஸ் விளையாடுறோம். இதெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு வீடியோ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அங்கே நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு டிசீஸ் இருக்கிறதுனால ரொம்பவே மறந்து பக்கத்து வீட்டுக்குள்ளே போய் இது என்னோட வீடு அப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம ஹீரோ அங்கே போய் பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாரு. நம்ம ஹீரோ அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு அந்த ரிசர்ச் சென்டர்லேருந்து அவர் கண்டுபிடிச்ச மருந்து அங்கே யாருக்கும் தெரியாமல் இட்டு வந்துடுறாரு. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மருந்து அவங்க அப்பா உடம்புல செலுத்துறாரு. இதை நம்ம சீசரும் ஒரு மூலையில் நின்று பாட்டுருக்கான். நம்ம ஹீரோவோட அப்பாவும் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அவரை செக் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் குட்டி பசங்கள்லாம் சைக்கிள் ஓடிட்டு விளையாண்டுக்கிறத சீசர் பார்க்குறான். அவனும் விளையாடலாம் அப்படின்னு ஆசையோட பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பசங்களை அவங்க அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல சைக்கிள் விட்டுட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து சீசர் அங்கே போய் அந்த சைக்கிள் எடுத்து ஓடிட்டு இருக்கான். அப்போ அந்த குட்டி பொண்ணு வேற சீசர் சைக்கிள் ஓடிட்டு இருந்ததை பார்த்து அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிடுது. அவங்க அப்பாவும் கட்டை எடுத்துகிட்டு வந்து சீசர் அடிக்கல அப்படின்னு பார்க்கும்போது அங்கே திடீர்னு நம்ம ஹீரோ வந்து தடுத்துடுறாரு. நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட சாரிங்க இனிமேல் சீசர் இங்கே வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சீசரை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் சீசருக்கு காயமாயிருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோவும்
அனிமல் காயத்தெல்லாம் சரி பண்ணுற ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம சீசரை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அந்த டாக்டரும் காயத்துக்கு மருந்து போட்டிருக்காங்க. நம்ம சீசரும் சைகை பாஷையில் நம்ம ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்க இதை பார்த்து டாக்டர் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ அதுக்கு ஒன்றுமில்லையே அப்படின்னு சொல்ல அது டாக்டர் வந்துட்டு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அது நம்ம ஹீரோவும் அவங்கள எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டாக்டரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களும் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சீசர் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்து இவன் மட்டும் எப்படி இந்த அளவுக்கு புத்திசாலியாக இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. அது நம்ம ஹீரோவும் அவங்களுடைய ஜீன்லேயே வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்களும் இவனை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்ல அப்புறம் நம்ம ஹீரோவும் சீசரை கூட்டிகிட்டு வெளியே போகிறாரு. நம்ம ஹீரோவும் சீசரை ஒரு காட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நேரம் விளையாட்டு வா சீசர் அப்படின்னு சொல்லிட்டு சீசரோட கழுத்தில் கட்டியிருக்கிற பெல்ட்டை அவுத்து விடுறாரு. அந்த பெல்ட்டை அவுத்து விட்டதுக்கப்புறம் சீசரும் ஒரு கையை தூக்கி நிற்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கு அந்த டாக்டர் வந்துட்டு அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் சீசர் அந்த காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். சீசரும் அந்த காட்டுக்குள்ளே போய் மரத்தோட மரத்தாவே விளையாடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சீசரை 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் காட்டுறாங்க. சீசரும் இப்போ நல்லா வளர்ந்து பெரியவன் ஆயிடுவான். நம்ம ஹீரோவும் அந்த டாக்டரும் இப்போ லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. சீசரும் மரத்து மேலே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சீசரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கிளம்பிட்டு இருக்கும்போது ஒரு நாயை கூட்டிட்டு ஆப்போசிட்டில் 2 பேர் போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சீசரை பார்த்து அந்த நாயை குறைச்சிட்டு இருக்க அந்த நாய் கழுத்தில் இருக்கிற பெல்ட்டை பார்த்து சீசரும் அப்படியே நின்றுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் சீசர் கழுத்தில் கட்டிட்டு இருக்க பெல்ட்டை பார்த்து இழுத்துட்டு இருக்க அப்போ அந்த நாயும் சீசரை பார்த்து விடாமல் குறைச்சிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம சீசரும் அந்த நாயை பார்த்து ரொம்பவே கோவத்தோட ஒரு சவுண்டை விட அந்த நாயை ரொம்பவே பயத்தோட திரும்பி போயிடுது. அப்போ அந்த நாய் மாதிரியாவது நம்மளை வளர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னு சீசர் நினச்சிட்டு இருக்கான். சீசர் நம்ம ஹீரோ கிட்ட சைன் லாங்குவேஜில் நான் உன்னுடைய பெட்டை அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ என்னோட பெட் இல்லை சீசர், நான் உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சீசர் மறுபடியும் நீ என் பெட் மாதிரி தான் ட்ரீட் பண்ண அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சீசர் இன்னொரு இடத்த கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் சீசர் கிட்ட சீசர் நீ இங்கே தான் பிறந்த, நீ பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்துட்டாங்க, இங்கே இருந்தால் உன்னை கொண்டிருப்பாங்க, நான் தான் உன்னை எடுத்து என் ஃபேமிலியில் ஒருத்தர் நான் வளர்த்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு சீசரும் என் அம்மா உண்மையாலுமே உயிரோடு இல்லையா அப்படின்னு சைன் லாங்குவேஜில் கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட எப்பயாவது உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவும் சீசருடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு நான் லேப்லேருந்து தூக்கிட்டு வந்தேன். இவனை அவங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இவனுக்கு அந்த மருந்து பரவி இருக்குது. நான் ஒரு மாற்று மருந்தாக தான் இந்த மருந்து உருவாக்குனேன். ஆனால் இப்போ அது சீசருடைய மூளைக்குள்ள பயங்கரமான சிந்திக்கிறத நான் உருவாக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினையும் சீசருடைய கடந்த காலத்தை பற்றி யோசிச்சா இதனால் அவனுக்கு ஏதாவது பாதிப்பாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவும் இதனால் எந்த ஆபத்தும் வராது, சீசர் மூலயமா அதை நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்ல இதை சீசரும் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது சீசர் மட்டும் சாப்பிட மாட்டான். அப்போ நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஆஃப் பாயில் ஸ்பூனை திருப்பி ஊற்றிட்டு இருக்கேன். அப்போ நம்ம சீசர் அவங்க அப்பாவோட ஸ்பூனை திருப்பி வைக்குது. இந்த இடத்துல சீசர் என்ன சொல்லியிருப்பான்னா உன் மருந்து உங்கள் அப்பாவுக்கு வேலை செய்யல அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு அந்த டிசீஸ் மறுபடியும் பரவிடுறதுனால அவரே அறியாமல் பக்கத்து வீட்டுக்காரனுடைய காரில் ஏறி ஓட்டி பார்க்குறாரு. இவருப்பா அதை பக்கத்து வீட்டுக்காரர் அவர் கூட சண்டை போட்டுருக்க இதெல்லாம் சீசர் வீட்டுக்குள்ள வந்து பார்த்துட்டு இருக்கான். பக்கத்து வீட்டுக்காரர் அவங்க அப்பாவை தள்ளி விட்டதை பார்த்த சீசர் வந்துட்டு அங்கேருந்து ரொம்பவே கோவத்தோட வந்து பக்கத்து வீட்டுக்காரனை போட்டு அடிக்குது. அவனும் நம்ம சீசர்கிட்ட எப்படி தப்பிச்சு ஓடி போக ஆரம்பிக்கிறான். அப்போ சீசரும் நீ எங்கே போனாலும் விட மாட்டேனா, நீ எந்த ஜில்லாவுக்கு போனாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துரத்த ஆரம்பிக்குது. துரத்திட்டு போன வரையில் அவர் பிடிச்சி கையை கடிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம சீசரும் கையை கடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னு ரொம்பவே பயத்தில் இருக்க பக்கத்து வீட்டுக்காரனும் ப்ளூ கிராஸுக்கு ஃபோன் பண்ணி என் கையை பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு குரங்கை கடிச்சு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுறான். ப்ளூ கிராஸும் சீசரை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இது எப்படி நம்ம ஹீரோக்கு அதுக்கு தெரியும் நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறாரு. நம்ம ஹீரோவை பார்த்து சீசரும் நம்ம ஹீரோ கிட்ட போய் என்ன அவங்களால விடாத அப்படிங்கிற மாதிரி செய்களை சொல்லிட்டு இருக்குது. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் உள்ள ஒரு வாட்டி போயிட்டு மட்டும் வந்துடலாம் சீசர் அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. சீசர் அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இந்த இடம் நல்லா இருக்கே அப்படின்ட்டு அதிசயமாக பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸர் கிட்ட இது வரைக்கும் அவன் மற்ற எபிசோட கொஞ்ச நேரம் கூட இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த ஆஃபீஸர் இருந்துட்டு அவனுக்கு போக போக பழைய ஹீரோ அப்படின்னு சொல்கிறாரு. சீசர் அங்கே இருக்கிற ஒரு பாறை மேலே ஏறி அந்த செவத்து தொட்டு பார்க்குது. இது காடு இல்லை இன்னொரு ரூமுக்குள்ளே அடைச்சி வைக்கிறாங்க அப்படின்ட்டு சீசரும் வேக வேகமாக முடிந்து நம்ம ஹீரோ கிட்ட சைகை மூலியமா சொல்லுது. அதுக்கு நம்ம ஹீரோவும் சீசர் உன்னால் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட சீசர் ரொம்பவே கோவத்தோடையும் ஒருத்தோடையும் கண்ணாடி அடிச்சிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு குரல் கேட்குது நான் உன்னை கொண்டு போய் வெளியே விட்றேன் அப்படின்னு. அந்த சத்தத்தை கேட்டு சீசர் அங்கே போயிட்டு இருக்க அதுக்கப்புறம் ஒரு பையன் இந்த வழியாக போனால் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்ல சீசரும் அதை நம்பி அவன் சொன்ன வழியில் வருது. வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவன் நம்மளை கூண்டுக்குள்ளே போட்டு அடைக்கிறதுக்கு தான் கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு. சீசர் மாதிரியே நிறைய குரங்குகள் அவங்க இப்படி தான் அடைச்சி வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவுக்கு இருக்கிற நோயை பார்த்து ரொம்பவே வருத்தத்தோட இருக்கான். இது எதிர்க்கிற மாதிரி ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க பாஸான ஸ்டீவ் கிட்ட நான் கண்டுபிடிச்ச மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு அவரும் என்னம்மா நீ அதை கட்டிட்டு அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் இதை நான் எங்கள் அப்பாவை கொடுத்து டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல இதுக்கு அவரும் அப்போனா அது வேலை செஞ்சா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது, எங்கள் அப்பாவோட டிசீஸ் இதை விடவே ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான் நான் இதை விடவே பவர்ஃபுல்லான மருந்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன், ஆனால் அதுக்கு உதவி தேவை அப்படின்னு சொல்ல அதுக்கு ஸ்டீவும் என்ன என்னோட அப்ரூவல் தானே இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அப்படியே கட் பண்ணால் சீசர் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்கே அந்த பையன் இருந்து சாப்பாடுங்கிற பேரில் என்னென்னமோ போட்டு வந்துட்டு இருப்பான்.
அதுக்கப்புறம் அந்த பையன் இருந்துட்டு சீசருக்கும் சாப்பாடை போடுறான். இவன் ஒரு சைக்கோ மாதிரியான ஆளு தான். இவனுக்கு குரங்குகள் சுத்தமாகவே பிடிக்காது. அடிக்கடிக்கும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான். சீசரும் அந்த சாப்பாடு பிடிக்காம இவன் மூஞ்சி மேலேயே விட்டு எரிஞ்சிருது. இதில் அவன் ரொம்பவே கோவமாக ஒரு வாட்டர் பம்ப் எடுத்து சீசர் மேலே அடிக்கிறான். இதனால சீசரும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அவன் தண்ணி நிப்பாட்டிட்டு உன் வாழ்த்தனத்தை என்கிட்டயே காட்டாத அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சீசரும் ரொம்பவே சோகத்தோட படுத்துட்டு இருக்க. அப்போ ஒரு கல் இருக்கிறத பார்த்து சீசர் இருந்துட்டு அந்த கல்லை எடுத்து அவங்க வீட்டில் இருக்கிற ஜன்னல் மாதிரியே ஒன்று வரைஞ்சி நான் அந்த வீடை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கோம். இங்கே கட் பண்ண அப்படியே நம்ம ஹீரோ வேலை பார்த்துங்கிறத காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த லேப்ல எந்த ஏப்பை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே கோபா அப்படிங்கிற ஒரு குரங்கை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த குரங்கு ஓகே லேபுக்கு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குரங்கு லேபுக்கு எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த குரங்குக்கு புதுசாக கண்டுபிடிச்ச மருந்து செலுத்திட்டு இருக்கும்போது அதுக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஃப்ரெக்லின் அப்படிங்கிற ஒரு மூஞ்சில எட்டி வச்சிடும். இதில் அவர் போட்டிருந்த மாஸ்க்கும் கழுறது. அப்போ அந்த குரங்குக்கு மருந்து செலுத்தி இந்த டியூபும் கழுறது. தெரியாதனமா இவரும் அந்த புகையை சுவாசிக்க ஆரம்பிச்சிடறாரு. நீங்கள் அப்படியே மறுபடியும் கட் பண்ணால் சீசர் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்கே அந்த கிறுக்கு பையன் இருந்துட்டு எல்லா குரங்குகளையும் திறந்துடுறோம். எல்லா குரங்குகளும் ஒரு இடத்துக்கு போய் விளையாண்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம சீசரும் போகிறோம். நம்ம சீசர் வேறு சட்டையும் பேண்ட்டும் போட்டுருப்பான். இதை பார்த்து மற்ற குரங்கெல்லாம் அவனை அதிசயமாக பார்த்துட்டு இருக்க. அப்போ அந்த குரங்குகளுக்கெல்லாம் தலைவன் ஒருத்தர் இருப்பான்ல, அந்த குரங்கு அங்கே வந்து சீசர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டுருது. அப்போ அந்த குரங்குக்கும் சீசருக்கும் ஒரு பயங்கரமான சண்டை வருது. அந்த குரங்கும் சீசரை துரத்திட்டே போக சீசரும் மரத்தோட மரத்தை தப்பிச்சுட்டே இருக்கான். ஒரு இடத்துக்கு மேலே கை பிடிங்கி மரத்துலேருந்து கீழே விழ அப்போ அந்த குரங்கு அங்கே வந்து சீசர் மேலே காலை வைக்கலாம் அப்படின்னு போகும்போது அப்போ அந்த கிறுக்கு பையன் இருந்துட்டு துப்பாக்கியில் ஷூட் பண்ணிடுறான். இதில் அந்த குரங்கு மயக்கம் போட்டு விழ மறுபடியும் சீசரை பார்த்து ஷூட் பண்ணிடுறான். சீசரும் அதில் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இங்கே அப்படியே ஸ்டீவ் அப்படிங்கிறவரை காட்டுறாங்க. அவரும் அங்கே லேபுக்கு வந்து அவரும் அந்த மருந்து டெஸ்ட் பண்ண கோபா அப்படிங்கிற குரங்கை பார்க்குறாரு. அந்த குரங்கு நிறைய லெட்டர்ஸில் எழுதிருக்கிறத பார்த்து இவரும் ரொம்பவே ஷாக் ஆகிறாரு. மறுபடியும் சீசர் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அந்த மயக்க மருந்து கலந்த கண் எடுத்து ஷூட் பண்ணிட்டு இருக்கிறத சீசர் பார்த்துட்டு இருக்கான். சீசரும் மோரிஸ் அப்படிங்கிற குரங்கு கேட்டால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சைகிளை கேட்டிருக்கான். அதுக்கு அந்த மோரிஸ் அப்படிங்கிற குரங்கும் இவங்கெல்லாம் அந்த குரங்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக கொண்டு போகிறாங்க அப்படின்னு சைகிளே சொல்லுது. அந்த இடத்துக்கு அப்போ சீசரை பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோ வந்திருப்பான். சீசர் அங்கே வந்து நம்ம ஹீரோவை பார்க்க சீசர் கையில் அடிபட்டிருக்கிறது நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த சைக்கோ பையன் சட்டையை பிடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே அந்த ஆஃபீஸர் வந்து நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் இதுக்கப்புறம் நான் இங்கிருந்து சீசரை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே அந்த ஆஃபீஸர் வந்து கோர்ட் ஆர்டர் இல்லாமல் யாரையும் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்ல அங்கே சீசர் இருந்துட்டு தயவுசெய்து இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு போயிருங்க, இங்கே என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சைகையில் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் இப்போ என்னால் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் சீசரும் நம்ம ஹீரோ மேலே ரொம்பவே கோவப்படுது. அதே கோவத்தில் அந்த கூண்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற கண்ணாடி மாதிரி வரைஞ்சி வச்சதெல்லாம் அழிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த கிறுக்கு பையன் இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு 4 பேர்த்த கூட்டிகிட்டு வரான். அவங்க எல்லாரும் எல்லா குரங்கையும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பையன் இருந்துட்டு நம்ம சீசர் இருக்கிற கூண்டுக்கு நேராக வரான். அங்கே வந்துட்டு இவன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கான்டா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சீசர் அவன் பக்கத்துலேயே வந்து சட்டையை பிடிச்சிருது. சீசர் எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கும் தெரில. எனக்கும் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்ககிட்ட இருக்கிற கத்தி எடுக்கிறதுக்கு தான் அப்படி பிடிச்சிருக்குது அப்படின்னு. அந்த கத்தியை ஒரு கைத்தில் கட்டி அந்த கூண்டோட கதவை ஓப்பன் பண்ணிடுது. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு பெரிய கொரில்லா இருக்கிற இடத்துக்கு போயிடுது. அங்கே போனதுக்கப்புறம் சீசரும் அந்த கொரில்லா இருக்கிற கதவை ஓப்பன் பண்ணி அந்த கொரில்லாவை வெளியே வர சொல்லுது. அந்த கொரில்லாவும் வெளியே வந்ததுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷத்தோடு விளையாண்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த கொரில்லாவும் நம்ம சீசரை பார்க்க நம்ம சீசர் அந்த குரங்குகளோட தலைவனை எழுப்பி வெளியே அப்படியே நைஸாக கூட்டிகிட்டு வருது. அந்த குரங்கு வெளியே வந்ததுக்கப்புறம் சீசர் வந்துட்டு அதோட தலைமலையை ஒன்று வைக்க அதில் அந்த குரங்கு கீழே போய் விழுந்துருது. அந்த குரங்குக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சுத்தமாக தெரியல. அந்த குரங்கு அந்த கொரில்லாவை பார்க்க அந்த கொரில்லாவும் அவன் சொல்கிறதே கேளு அப்படிங்கிற மாதிரி சைகிலேயே சொல்லுது. அங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு அந்த டிசீஸ் பரவி ரொம்பவே சாகார நிலைமைக்கு போயிடுவார். நம்ம ஹீரோ அந்த மருந்து போடலாம் அப்படின்னு போகும்போது நம்ம ஹீரோவோட அப்பாவும் அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி தடுத்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோட அப்பாவும் இறந்துடுறாரு. 2 நாள் கழிச்சு நம்ம ஹீரோவும் லேபுக்கு போய் பார்க்குறாரு. அப்போ மற்ற ஆப்ஸ் மேலே அந்த மருந்தை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க நம்ம ஸ்டீவ் அப்படிங்கிறவர் வந்து இந்த மருந்து நல்லாவே வேலை செஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ரிசர்ச் நான் முழுசாகவே முடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஸ்டீவும் இருந்துட்டு இதை வச்சு பல கோடிகளை அழலாம் அப்படின்னு சொல்ல இதுக்காக நம்ம ஹீரோவும் இதை மனுஷங்க மேலே டெஸ்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஸ்டீவும் எதை பண்ணக்கூடாது பண்ணோம் அப்படின்னு எனக்கு தெரியும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. கட் பண்ண ஃப்ராக்லின் அப்படிங்கிறவர் காட்டுறாங்க. இவர் வந்துட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு நம்ம ஹீரோ பார்த்து ஒன்று சொல்லலாம் அப்படின்னு போயிருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து வீட்டில் இருந்திருக்க மாட்டான். நம்ம ஹீரோ இல்லை அப்படின்ட்டு அவரும் திரும்பி போகலாம் அப்படின்னு போகும்போது அங்கே அப்படியே பக்கத்து வீட்டுக்காரன் வந்துடுறான். அவரை பார்த்து திடீர்னு ஃப்ராக்லினுக்கும் மூக்குலேருந்து ரத்தத்தோட ஒரு தும்மல் வந்துடும். இந்த டிசீஸ் அப்படியே பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் பரவ ஆரம்பிச்சிடும். அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்துட்டு சீசர் எப்படி இருக்குன்னு அப்படின்ட்டு கோர்ட்லேருந்து அப்ரூவல் வாங்கி வந்திருப்பாரு. இதை பார்த்து அந்த ஆஃபீஸரும் சரி நீங்கள் இப்போ கூட்டிகிட்டு போகலாம், ஆனால் அது வரலைன்னா நீங்கள் அமைதியை விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் சீசரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அங்கே போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சீசர் வா போகலாம் அப்படின்னு சொல்ல சீசரும் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து மற்ற குரங்குகள்லாம் பார்க்குது. அதுக்கப்புறம் நான் வரல அப்படிங்கிற மாதிரி கதவை சாத்திடுது. நம்ம ஹீரோவும் சீசரை பார்த்து நீ என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்டுட்ருக்க. சீசரும் ரொம்பவே சோகத்தோட திரும்பி உட்காந்துருக்கு. அடுத்த நாள் காலையில் எல்லா குரங்குகளையும் விளையாடுறதுக்காக திறந்து விட்டுருப்பாங்க. நம்ம சீசர் மட்டும் ரொம்பவே யோசிச்சுட்ருக்கு இவங்கெல்லாம் எப்படி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு. அங்கே 4 குரங்குகள் சண்டை போட்டுருக்கிறத பார்த்த சீசரும் இவங்க நல்லா யோசிக்க வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு யோசிக்குது.
அங்கே குரங்கெல்லாம் இருக்கிற இடத்துல நிறைய தண்ணியில் லீக் ஆகிருக்குது அப்படின்ட்டு அங்கே உள்ள ஒரு பையன் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை போட்டு வெளியே போகிறான். இந்த பாஸ்வேர்டை சீசரும் பார்த்துட்றான். சீசரும் நைட்டெல்லாம் தூங்கினதுக்கப்புறம் அந்த கூண்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து அந்த பாஸ்வேர்டை போட்டுட்டு அந்த கூண்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போகுது. நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போய் அவர் ஃப்ரிட்ஜில் அந்த மருந்துக்கு தான் பார்க்குது. அந்த மருந்து அங்கே இருக்கிறத பார்த்து சீசரும் அந்த மருந்தை தூக்கிட்டு இந்த குரங்கு இருக்கிற இடத்த வந்து அந்த மருந்து அந்த கத்தியால் குத்தி அந்த புகையெல்லாம் எல்லா குரங்குகளுக்கும் சுவாசிக்க வைக்கிது. அடுத்த நாள் காலையில் இந்த குரங்களாலே அந்த கூண்டை விட்டு திறந்து விடுறாங்க. இந்த குரங்கெல்லாம் வெளியே வந்துருக்கும்போது சீசர் அதுகளுடைய கண்ணை பார்த்து செக் பண்ணிகிட்டு இருக்குது, இந்த மருந்து வேலை செஞ்சுது அப்படின்னு. அங்கே அப்படியே அந்த குரங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்காக சீசர் ஒரு ஆர்மியே ஃபார்ம் பண்ணுது. இது அந்த ஆஃபீஸரும் பார்த்துட்றாரு. அவரும் இது பெருசாக கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கிறுக்கு பையன் இருந்துட்டு எல்லா குரங்களையும் கூண்டுக்குள்ளே வந்து உட்கார சொல்கிறான். எல்லா குரங்களும் கூண்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சீசர் மட்டும் அவன் தனியாக நின்றுட்டுருக்கான். இதை பார்த்து அவனும் சீசர்கிட்ட போய் நீ உள்ளே போக மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சீசரும் அவனை பார்த்து ரொம்பவே முறைச்சி நின்றுட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவனும் ரொம்பவே கோவமாக எலக்ட்ரிக் கண்ணை வச்சு சீசரோட உடம்பை பார்த்து சாக்கு கொடுத்துட்ருப்பான். சீசரும் அவன் அடிக்கும்போது கரெக்டாக தடுத்து அவன் முகர் மேலேயே ஒன்று வைக்கிது. அதில் அந்த கிறுக்கு பையனும் மயக்கமாயிடுறான். சீசரை பார்த்த எல்லா குரங்களும் கத்தி கூச்சல் போட்டிருக்க. சீசரும் போய் எல்லா குரங்களோட கதவும் திறந்து விட்றான். அப்போ அங்கே இன்னொரு பையன் வேலை செஞ்சுட்டு இருப்பால, அவன் அப்படியே தெரியாமல் வந்துடுறான். இவனை பார்த்த மற்ற குரங்களும் அவனை எடுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்க. அங்கே சீசர் வந்து இவன் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு கூண்டில் போட்டு அடிச்சிருது. அங்கே அப்படியே அந்த கிறுக்கு பையனை எந்திரிச்சிட்றான். எந்திரிச்சதுக்கப்புறம் அவன் மறுபடியும் அந்த எலக்ட்ரிக் எண்ணெய் வச்சு அடி போகலாம் அப்படின்னு போகும்போது சீசர் அங்கே இருக்கிற ஒரு வாட்டர் பைப் எடுத்து அவன் மேலே அடிச்சிருது. அதுக்கப்புறம் அவனும் எலக்ட்ரிக் ஷாக் அடித்து கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த கூண்லேருந்து எல்லா குரங்களும் தப்பிச்சு வெளியே போக ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ காதுக்கு இது தெரிய வருது. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போய் பார்க்க அங்கே இருக்கிற எல்லா குரங்களும் தப்பிச்சு போயிருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச மருந்து அந்த இடத்துல கிடக்கிறத பார்க்குறாரு. நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் சீசரை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. சீசர் அந்த குரங்குகள்லாம் கூட்டிகிட்டு நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருந்த லேபை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து அந்த லேபுக்குள்ளே போந்து அந்த லேபை அடித்து நொறுக்கி மற்ற குரங்கெல்லாம் காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குரங்கெல்லாம் அந்த லேபுடைய ஓனரான ஸ்டீவ் அப்படிங்கிறவர் துரத்த ஆரம்பிக்குது. அவரும் ஒரு ஹெலிகாப்டரில் ஏறி தப்பிச்சிட்றாரு. அதுக்கப்புறம் சீசரும் மற்ற ஏப்ஸும் எங்கெங்கெல்லாம் குரங்கு இருக்கோ அந்த குரங்கெல்லாம் கூட்டிகிட்டு வரதுக்காக போயிருக்கோம். எல்லா குரங்களையும் காப்பாற்றிட்டு அந்த குரங்கெல்லாம் கூட்டிட்டு சிட்டிக்குள்ளே போக ஆரம்பிக்குது. இதெல்லாம் அப்படியே போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு அவங்க போலீஸ்காரங்களாம் வந்துடுறாங்க. இதை பார்த்து அந்த பெரிய குறியில் வந்துட்டு ஒரு கம்பி எடுத்து அந்த கார் மேலே வீச அந்த காரும் திரும்பிட்டு அப்படியே வந்து நின்றுது. அதுக்கப்புறம் சீசர் வந்துட்டு எல்லா ஏப்ஸையும் கூட்டிகிட்டு அந்த பெரிய பாலத்துக்கு போக ஆரம்பிக்குது. பாலத்தோட இன்னொரு பக்கத்தில் நிறையா போலீஸ்காரங்களாம் சுற்றி நிற்க ஆரம்பிக்கிறாங்க. இது தெரிஞ்சு நம்ம சீசரும் பாதி குரங்குகளில் பாலத்துக்கு மேலே ஏற சொல்லுது, கொஞ்சம் குரங்குகளில் பாலத்துக்கு கீழே இறங்கி வர சொல்லுது. எல்லா குரங்குகளும் சீசருடைய கட்டளைப்படியாக போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே நிறையா போலீஸ்காரங்கள்லாம் குதிரையில் ஏறிட்டு வந்து எல்லா ஏப்ஸையும் ஒரு தடி எடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சீசரும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா போலீஸையும் தடுத்து நிறுத்திட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த கொரில்லாமல் ரொம்ப கோவத்தோட ஒரு போலீஸ்காரனை தூக்கி போட்டு கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது சீசர் அங்கே வந்து அவனை எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் பாலத்தை மேலே போயிட்டு இருந்த குரங்குகள் மேலே ஹெலிகாப்டர்லேருந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சுட்டதில் ஒரு குரங்கு இறந்து கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் சீசரும் மற்ற குரங்குகளும் பஸ்ஸை கமத்தி போட்டு அவங்க சுடுறதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்ட்டு தள்ளிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எல்லா போலீஸ்காரங்களும் அந்த பஸ்ஸையை ஒத்து பார்த்துட்டு இருக்க. அப்போ குதிரை மேலே ஏறி சீசர் வந்து எல்லா குரங்குகளுக்கும் சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிடறான். அப்போ எல்லா குரங்களும் அதோடைய ஸ்பாட்லேருந்து குதிச்சு அந்த போலீஸ்காரங்கள்லாம் தாக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துலேயே எல்லா ஏப்ஸும் அங்கே வந்து அங்கே இருக்கிற போலீஸுகாரங்கள்லாம் அடித்து நொறுக்க ஆரம்பிக்குது. அப்போ திடீர்னு ஹெலிகாப்டர்லேருந்து வந்து எல்லா குரங்களையும் சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹெலிகாப்டர் இருக்கிற ஸ்டீவ் அப்படிங்கிற ஆளும் அதுவும் அங்கே போயிட்டு இருக்கிறது தான் தலைவன், அவனை கொண்டுட்டிங்களா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சீசர் இருக்கிற இடத்த பார்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க. சீசர் அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டுருக்க. அப்போ சீசரும் ஒரு செயின் எடுத்து அந்த சுட்டுட்டு இருந்தவங்க மேலே வீசிடுது. இதை பார்த்த பைலட்டு நம்ம சீசரை பார்த்து சுட்டுட்ருக்க. அப்போ அந்த கொரிலா வந்து நம்ம சீசரை தள்ளி விட்டு ரொம்பவே கோவத்தோட அந்த பைலட்டை போய் அடிக்க போகுது. அப்போ வெயிட் தாக்கு பிடிக்காம அந்த ஹெலிகாப்டர் கண்டமணிக்கப்பட்டு வெடிச்சிருது. அந்த கொரிலாவும் சீசருக்காக உயிர் தியாகம் பண்ணிடுது. அதுக்கப்புறம் எல்லா குரங்களும் அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற அடர்ந்த காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஹீரோவும் சீசர் தேடி அந்த காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். சீசரை பார்த்து நம்ம ஹீரோவும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம், அங்கே கண்டிப்பாக நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு சீசரும் நம்ம ஹீரோவை கிட்ட இழுத்து இதுதான் சீசரோடைய வீடு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ரொம்ப அதிசயமாக பார்க்குறான். நம்ம ஹீரோவும் சீசரை நீ சந்தோஷமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த படத்தில் நல்லா ஒரு சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் யாரும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, மறக்காமல் போய் பார்த்துருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு ஸ்டோரியில் சந்திக்கிறேன். See you guys.